ஓம் சிவாய நமக. ஓம் அகத்தியர் பாதம் போற்றி. நாளைய தினம் சூரிய கிரகணம். சூரிய கிரகணம் எப்ப? மதியம் 2:20 ஆரம்பிக்குது. மாலை நேரம் 6:13 வரை சூரிய கிரகணம். குறிப்பா 4 மணி நேரம் இருக்கு. இந்த 4 மணி நேரத்துல நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம ஆண்டவனோட திருநாமத்தை சொல்லி அவங்கள வழிபட்டாலும், இல்ல முன்னோர்களை சொல்லி நம்ம வழிபட்டாலும், அவங்க நல்லா சந்தோஷப்பட்டு நம்மளுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுப்பாங்க. அதி அற்புதமான இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். அது எப்படின்னு இப்ப நான் சொல்றேன். சூரிய கிரகண நேரத்துல ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்துருங்க. உட்கார்ந்துட்டு அந்த நேரத்துல சிவனை நினைச்சுக்கிட்டு மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லலாம். 108 வரை சொல்லலாம். உங்களுக்கு எத்தனை முறை சொல்ல முடியுதோ அதை சொல்லுங்க. ஓம் நமோ நாராயணான்னு சொல்லலாம். அதே மாதிரி என் தாய் பராசக்தி துர்க்கை அம்மனை நினைச்சு, துர்கா பரமேஸ்வரிய நினைச்சு தும் துர்காய நம அப்படிங்கறது ஒரு 108 வாட்டி சொல்லலாம். இது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச எளிய மந்திரங்களை நீங்க அந்த நேரத்துல சொல்லலாம். ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் டைம் ஒதுக்கி அந்த இடத்துல உட்கார்ந்து நீங்க அந்த மந்திரத்தை சொன்னீங்கனாலே அவங்க எல்லாம் சந்தோஷப்பட்டு நம்மளுக்கு நல்ல ஒரு பலனை கொடுப்பாங்க. இதை நீங்க எளிமையான முறையில தான் செய்யறத நான் சொல்றேன். அந்த நேரத்துல வீட்டுல சண்டை சச்சரவும் எதுவுமே வேண்டாம். ஏன்னா அந்த நேரத்துல நம்ம ஒரு மந்திரம் சொன்னாக்குள்ள அது கோடி மடங்கு பலனை தரக்கூடியது. அந்த நேரத்துல வேற எதை ஒரு சண்டை வம்பு இது மாதிரி கெட்ட வார்த்தை எதுவுமே அந்த நேரத்துல பேச வேண்டாம். நல்லதை செய்யுங்க. அந்த நேரத்துல நல்லதை நம்ம விதைச்சோம்னா அறுவடை செய்யறதுக்கு ஒரு ஆனந்தமா கிடைக்கும். அதனால இந்த நேரத்துல ஒரு நல்ல ஒரு மந்திரத்தை சொல்லுங்க. மந்திர கதைகளை படிக்கலாம். இது மாதிரி அமைதியா வீட்டை பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த சூரிய கிரகணம் ரொம்ப விஷத்தன்மையா இருக்கும். அதனால அந்த நேரத்துல உங்க வீட்டுல பெரியவங்களையும் நல்லபடியா பாத்துக்குங்க. ஏன்னா அமாவாசை நேரத்தினால அவங்களையும் வெளியில விடாதீங்க. குழந்தைங்களை வெளியில விடாதீங்க. குறிப்பா சாப்பாடுங்கிறது ஒரு எளிமையான முறையில சாப்பிடுங்க. தண்ணி குடிக்கலாம், எளிமையான முறையில சாப்பிடலாம். ரொம்ப ஹார்டா வேண்டாம். அதனால சாப்பிடாமே இருக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை. அதே மாதிரி மாசமா இருக்கிறவங்க வெளியில நீங்க போகாதீங்க. போகாம வீட்டுல இருந்தாலே உங்களுக்கு குழந்தையும் நீங்களும் சேஃப்டியா இருக்கலாம். அது மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் நீங்க வீட்டுல ஒரு அளவுக்கு பாதுகாப்பா இருந்துட்டாலே எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டை அமைதியா வச்சுக்கோங்க. அதுதான் முக்கியம். அதே நேரத்துல மந்திரத்தை நீங்க சொல்லுங்க. இடைவிடாம சொல்லிட்டு அதே மாதிரி உங்களை முன்னோர்களை நினைச்சு நீங்க செய்யலாம். குலதெய்வத்தை நினைக்கலாம். குலதெய்வத்தை பேரை சொல்லலாம். உங்களுக்கு தெரிஞ்ச எந்த இதா இருந்தாலும் நல்லதா அந்த நேரத்துல நீங்க சொல்லுங்க. சொல்லும் போது அது அவ்வளவு ஒரு அற்புத ஆற்றலை கொடுக்கும். அதே மாதிரி சூரிய கிரகணம் முடிஞ்ச உடனே நீங்க குளிக்க போகும்போது ஒரு கொஞ்சோண்டு உப்பை போட்டு தண்ணியை கலக்கி அந்த தண்ணியை கையில கொஞ்சோண்டு கப்புல எடுத்து வச்சுக்கிட்டு அந்த தெய்வத்திடம் மகாலட்சுமி தாயார், ஏன்னா கல் உப்புல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. அதனால இதனால வரைக்கும் 7 ஜென்மமா நான் செய்யற பாவத்தை எல்லாத்தையும் எங்களுக்கு நீக்கிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணியை எடுத்து நல்லா வேண்டிக்கிட்டு குளிச்சிருங்க. குளிச்சுட்டு நீங்க கோயிலுக்கு போறதுனா போகலாம். கோயில்ல போய் சிவன் கோயில்ல போய் தீபம் ஏற்றி நல்லா மனசார வேண்டிக்கிங்க. அப்ப நீங்க என்ன வேண்டுறீங்களோ, எப்படி வேண்டணும்னு அதையும் நான் சொல்லிடுறேன். வேண்டிருங்க. இல்ல எங்களால அங்கெல்லாம் போக முடியல அப்படின்னு சொல்றவங்க வீட்லயே தீபத்தை தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த எல்லா இதெல்லாம் செஞ்சுட்டு வசியத்தை உண்டு பண்றோம். மகாலட்சுமி தாயாரை கூப்பிடுறோம். அதனால இந்த இடத்துல தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணி விளக்கு ஏத்திருங்க. விளக்கு ஏத்திட்டு அந்த இடத்துல நீங்க பாசிட்டிவா எதா இருந்தாலும் நீங்க நினைக்கணும். என்னன்னா எங்க வீட்டுல நல்லா லட்சமா பணம் வரணும், எங்க வீட்டுல சுபகாரியம் நடக்கணும், எனக்கு திருமணம் நடக்கணும், எங்க வீட்டுல குழந்தைகள் இல்லை, எங்க வீட்டுல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், குழந்தை பிறக்கணும், இல்ல என் தொழிலுக்கு வளர்ச்சி ஏற்படணும், வேலை கிடைக்கணும், இப்படின்னு நீங்க பாசிட்டிவா சொல்லுங்க. அந்த இடத்துல நீங்க சொல்ற சொல்லு இவ்வளவு தெய்வத்தை எல்லாம் வழிபட்டு எல்லாம் செய்யும் போது நீங்க சொல்ற சொல்லுதான் உங்களுக்கு நிச்சயமா உங்க வாழ்க்கையில பலனை கொடுக்கும். இது நாள் வரைக்கும் நான் கஷ்டப்பட்டனே அதெல்லாம் நீக்கிடு அப்படின்னு அந்த கஷ்டம், இந்த வம்பு அழுக இதெல்லாம் எதுவுமே இல்லை. சந்தோஷமா நீங்க எனக்கு செஞ்சு கொடுத்துருவீங்க. எனக்கு வேலை கிடைக்கணும், எனக்கு தொழில நல்ல அபிவிருத்தி கிடைக்கணும், எங்க வீட்டுல நல்ல லட்சுமி கடாட்சியம் வேணும், நான் பணம் எண்ண முடியாத அளவுக்கு எனக்கு பணம் வரணும் அப்படின்னு நீங்க எதை நினைக்கிறீங்களோ நிச்சயமா அந்த காரியம் ஒரு 2 மாசத்துக்குள்ளே சக்சஸ் ஆயிடும்.
2 மாசத்துக்குள்ளே சொன்னோம். மறுநாள்லயே ஆகுனாலும் ஆகலாம், இல்ல ஒரு 2 மாசத்துக்குள்ளேயே ஆகலாம். ஆனா நம்பிக்கையோடு இதை நீங்க செய்யணும். அதுதான் இங்க நம்பிக்கை தான் முக்கியம். நம்பிக்கையா செஞ்சீங்கன்னா இது நடந்துரும். ஏன் இந்த பதிவு நாளைக்கு சூரிய கிரகணம் நேரத்துல இன்னைக்கு நம்ம இப்ப அவசரமா போடுறோம்னா, என்னிட்ட ஏற்கனவே வந்து பார்க்க போன வாட்டி சூரிய கிரகண நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்க்க வந்தவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொன்னேன். அந்த அம்மா ஒரு ஒரு 5 வயசுல குழந்தை இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லும் போது, எங்க வீட்டுல சண்டை சச்சரவு தாங்க முடியல. என் வீட்டுக்காருக்கும் எனக்கு ரொம்ப சண்டை சச்சரவா இருக்குமா. அதனால சொந்தக்காரங்க 2 பக்கமும் சொந்தக்காரங்க வரமாட்டாங்க. என் பிள்ளைகிட்ட ஏதாச்சும் பேசணும்னா 5 வயசுல அதுவும் எய்த்து பேசி வம்பு வழக்கு வருது. இப்ப இதே மாதிரி போனா எங்க வீட்டுல பிரச்சனை வருமேமா, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல. அதனாலதான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒண்ணும் கிடையாது. இன்னும் ஒரு 10 நாளையில சூரிய கிரகணம் வருது. அதுல நான் சொல்றேன் இந்த சும்மா எளிமையான பரிகாரம் தான். ஆனா அவ்வளவு சக்தி உள்ளது. அதை நம்பிக்கையோட செய்யுமா, உன் வீட்டுல சண்டை சச்சரவு எதுவுமே வராதுன்னு சொன்னேன். அத அந்த அம்மாவும் அதை நம்பிக்கையா செஞ்சிருக்காங்க போல இருக்கு. செஞ்ச உடனே அவங்க வீட்டுல ஒரு 10 நாளையில இருந்து பிரச்சனை படிப்படியா குறைஞ்சிட்டு இப்ப 6 மாசம் ஆச்சு, எந்த பிரச்சனையும் இல்லையா. அவங்க வீட்டுல சண்டை சச்சரவு இல்ல. வீட்டுல வருமானா, ஏன்னா வேலைக்கும் போகாம புருஷன் அவ்வளவு தொந்தரவு பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நல்லா வேலைக்கு போறாருமா. நானும் டைலரிங் கத்துட்டு இப்ப தையல் மிஷின் போட்டு வீட்டுல தொழில் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப சொந்தக்காரங்க எல்லாம் எல்லாரும் வர்றாங்கம்மா. இப்ப சந்தோஷமா இருக்கிறதுனால என் பிள்ளையும் எல்லாத்தையும் சந்தோஷமா பேசி பழகிட்டு இருக்கா. அதனால மம்பு வழக்கு எந்த பிரச்சனையுமே வீட்டுல இல்லம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க எளிமையான முறையில சொன்னீங்க, அதை நான் செஞ்சேம்மா நம்பிக்கையோட. இப்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதை நான் இவ்வளவு நாளா நான் உங்கள்கிட்ட போன் பண்ணி சொல்லியிருக்கலாமா. ஆனா சூரிய கிரகணம் அப்படின்னு என் காதுல இப்ப விழுந்துச்சு சொன்னாங்க. அதனாலதான் உடனே உங்கள்கிட்ட சொன்னேன். நீங்க இதை எல்லாத்தையும் சொல்லுவீங்கல்ல, அதுக்காக தான் நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு முடிவு பண்ணேன். இதை சரி நம்ம தெரிஞ்சவங்கள நம்ம பாக்குறவங்களுக்கும் இதை சொன்னோம்னா அவங்களும் நம்பிக்கையா செய்வாங்கல்ல அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு தான் எடுத்து இப்போ நான் உங்கள்கிட்ட போடுறேன். அதனால இந்த அம்மாவுக்கு ஏற்பட்ட மாதிரி உங்க வீட்லயும் சுபிச்சம், செல்வ செழிப்பு, பிரச்சனைகள்லாம் நீங்க நல்லபடியா இருக்கணும்னா இந்த எளிய பரிகாரம் தான். ரொம்ப எளிமையானது. ஆனா நம்பிக்கையோட செய்ய வேண்டியது. வீட்டுல வந்து இந்த 4 மணி நேரம் வீட்டுல முடங்கி இருக்கிறோம்னா டிவி பார்த்துக்கிட்டே வேற செல்ல நோண்டிட்டு இருக்கிறதுக்கு இந்த மந்திரத்தை நம்ம உச்சாரணம் பண்ணணும்னா சொல்லிக்கிட்டே வந்தோம்னாலே ஒரு 10 நிமிஷம் இல்ல 20 நிமிஷம் இல்ல உங்களுக்கு எவ்வளவு மணி நேரம் இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. குறிப்பா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நான் சொல்றேன். அதை செய்யுங்க, முறையா செய்யுங்க. வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். உங்க வீட்டுல எப்போதும் செல்வ செழிப்பு இருக்கும், மன நிம்மதி இருக்கும், மன மகிழ்ச்சி இருக்கும். பிள்ளைங்க படிக்கலையேன்னு சொல்றீங்களா, அந்த படிப்பு அந்த சூரிய கிரகண நேரத்துல ஓம் சரஸ்வதியே போற்றி அப்படின்னு சொல்லி கொடுங்க வாயால. அந்த பிள்ளைங்க ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சொன்னாங்கன்னா அந்த பிள்ளை வாழ்க்கை ஃபுல்லா நல்லா வருமே, வெற்றி மேல் வெற்றி வருமே, படிப்புல நல்லா அபிவிருத்தி அடையுமா. அதனால குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஓம் சரஸ்வதியே போற்றி அப்படின்னு சொன்னா அதுங்களும் விளையாட்டுத்தனமா சொல்ல ஆரம்பிச்சுன்னா அது வாழ்க்கை ஃபுல்லு வெற்றி மேல் வெற்றி வருமே. படிப்புல நல்லா பிள்ளைங்களும் படிப்பாங்க. தொழில்ல எல்லா பிரச்சனைக்கும் இந்த சூரிய கிரகணத்தை நீங்க எல்லாரும் பயன்படுத்திங்க. முன்னோர்களை நினைங்க, தெய்வத்தை வழிபடுங்க. சித்தர்கள் அந்த மாதிரி சித்தர்களோட வழிபாடுகளும் முக்கியம். ஏன்னா சூழ்நிலை சரியில்லாத நேரத்துல நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு பொண்ணு பொருள் காசு பணம் எது இருந்தாலும் நம்பிக்கை மட்டும்தான் நம்மளை காக்கும். நம்மளது முன்னோர்களும் நம்மளுடைய தெய்வங்களும் நம்மளுடைய குலதெய்வம் தான் நம்மளை காக்கும். அதனால நம்பிக்கையோட இத நீங்க செய்யுங்க. உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி மேலும் 100% வெற்றி கிடைக்கும். நீங்களே எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கொடுப்பீங்க, அம்மா நாங்க செஞ்சோம் இப்ப நல்லா நிம்மதியா இருக்கும், இல்ல எனக்கு தொழில் கிடைச்சிட்டு எனக்கு வேலை கிடைச்சிட்டு இப்ப நல்ல காசு பணம் எல்லாம் புழங்குது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு நடந்ததுனாலதான் அவசர பதிவா இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன். அதனால நம்பிக்கையா செய்யுங்க, வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி அகத்திய பெருமானிடமும் என் தாய் பராசக்தியிடம் வேண்டிக்கிற உங்களுக்கு எல்லா சம்பத்தும் செல்வமும் படிப்புல நல்ல முன்னேற்றமும் தொழில்ல வாழ்க்கையில நல்ல முன்னேறமும் எல்லா பாக்கியமும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் எல்லா தெய்வத்திடையும். வாழ்க வளமுடன். ஓம் அகத்திய எம்பெருமானை போற்றி போற்றி.